பாருங்க, சீப்புகள் நிறைய விரிய ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு கூட்ட சாணி 2 மூட்டு கணக்கு பண்ணி இறக்கி போட்டுருக்கிறேன். வேப்ப புண்ணாக்கு, பாக்டம்பாஸ், பொட்டாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இப்போ ஏத்த வாழை நடுறதுக்காக அதெல்லாம் கிளையில் பண்ணி போட்டுருக்கிறேன். இந்த பாருங்க, அதாவது நடவு முறை அளவை சொல்கிறேன். ஒரு கண்ணு 4 பக்கம் 8 அடி 8 அடி டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணி கிளையில் பண்ணி தண்ணி ஓடையெல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு வாழைக்கன்று நடுவது முதல் கொலை வெட்டுறது வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 அடி அகலத்துக்கு 1 அடி ஆழத்துக்கு குழி வெட்டுங்க. ஓகே, குழி ரெடி ஆயிடுச்சு. இனி நடுப்பகுதியில் அந்த கண்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குண்டு. கண்டிப்பாக கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டு நடணும். நான் அடுத்த 2 உரத்தில் லைட்டாக போடுவேன், அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் சூடோலின் பவுடரு போட்டு நடுறேன். அப்புறம் வாழைக்கண்டு கண்டு வைக்கிறேன். அந்த கண்டோட தண்டு பகுதியிலையும் கொஞ்சம் போடுவோம். இது பாருங்க, இந்த மாதிரி இப்படி இந்த பொசிஷன்ல இருக்கட்டும். இப்போ கண்டு பார்த்தீங்க, இனி ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். வாழைக்கண்டு பாருங்க, சிறுசா முளை வந்திருக்கு. வாழைக்கண்டோட அடுத்த வளர்ச்சி பிறகு பாருங்க, 2 இலை எல்லாம் விட்டு வெளியே வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஜை பாருங்க, களைகள் வந்திருக்கு பாருங்க. இந்த களைகளை நம்ம கண்டிப்பா அகற்றணும். வாழையோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, உரம் வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாச்சு பாருங்க. நான் இப்போ உரம் வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 3 இன்ச்சு ஆழத்துக்கு நம்ம எடுத்த குழியை 2 இன்ச்சு கூட அகலப்படுத்திங்க. ரொம்ப ஆழத்து தோண்டக்கூடாது. ஒரு சில வேர்கள் கட்டாகும், மற்றபடி நிறைய வேர்கள் ஒன்றும் கட்டாகக்கூடாது. கூடவே களைகளை தான், அந்த களைகளையும் சுத்தமாக அகற்றுவோம். கொஞ்சம் பூச்சி மருந்து போடுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு. ரெண்டு பருள் எடுத்து இந்த இலையிலையும் போட்டுங்க. அப்புறம் பாருங்க, ரசாயன உரம் போடுறேன். இதில் வந்து வேப்ப புண்ணாக்கு, பாக்டம்பாஸ், பொட்டாஸ் உரம் இருக்கு. எல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பாருங்க, ஒரு 120 150 கிராம் உரம் போடலாம். ரசாயன உரத்துக்கு மேலே வந்து கோழி காட்டம் போடுறேன். நான் வந்து எப்போ உரம் போட்டாலும் நான் வந்து கண்டிப்பாக தழைகள் போடுற வழக்கம். இப்போ தழை எங்கிட்ட இல்லை. நான் வந்து பழைய வைக்கோல் தூள் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக முதல் 2 உரத்துக்கு ஏதாவது நிழலுக்காவது போடுங்க. வைக்கோல் போட்டாச்சு, மேலே மண் போடுறேன். ஒரு 4 மண்மட்டி மண் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக மண் போடக்கூடாது. ஓகே, மண் போட்டாச்சு. இனி நான் வழக்கமாக உரம் போட வைக்கிற அன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன், நாளைக்கு தண்ணி ஊற்றுங்க. ஓகே, முதல் உரம் வச்சு பார்த்தீங்க. நீங்கள் இப்போ வாழைக்கு வந்து 2வது உரம் வைக்கக்கூடிய அளவு வளர்ந்தாச்சு. அதோட வளர்ச்சி பருவத்தை பாருங்க. ஒரே உரத்தில் வாழை 5 அடி மேலே 6 அடி கிட்ட வளர்ந்தாச்சு பாருங்க. நான் இப்போ வந்து இது 2வது உரம் வைக்கிறோம். 2வது உரம் வந்து மிக முக்கியமான உரம். 2வது உரம் வைக்க போகிறோம் பாருங்க. இந்த புல்லு எழுதுனா வெட்டி கரையாட்டுங்க. வாழைக்கு மூடில் வாழையோட பழைய கருகின தடைகள் இருந்தால் அதை எடுத்துருங்க. இனி மெல்ஸா வாழைக்கு மூடு தோண்டணும். தோன்றது வந்து தண்ணி ஊற்றுமோ கீழே இறங்கி கிடக்கக்கூடிய அந்த மண்ணை வெட்டி இந்த பாருங்க, இந்த வாழையோட மூடு பகுதி, அதாவது கண்ணாடி மண்டையம்போ, அதில் மண் மூட்டில் போடுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. எங்கே அந்த மண்டை மூட்டு கண்ணாடி மண்டைங்கிற இடம் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் போடுங்க. மற்றபடி இப்போ போட வேணாம். உரம் போட வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஓடையில் தண்ணி நின்னா எல்லா தண்ணியும் திறந்து வெளியே விட்டுருங்க.
அடுத்து பாருங்க சாணி. நான் ஒரு கூட்டை சாணி 2 மூட்டு கணக்கு பண்ணி இறக்கி போட்டிருக்கிறேன். ஏத்த வாழையை பொறுத்தவரை 2வது உரம் 3வது உரம் ரொம்ப முக்கியமான உரம். இப்போ சாணி போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து நான் எலும்பு பொடி, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, பாக்டம்பாசு, பொட்டாசு கலந்த கலை உரம் போடுறேன். ஒரு 150 கிராம் உரம் போடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக பூச்சி மருந்து போடுறேன். இந்த சாணிக்கு மேலே கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டாச்சு. வாழைக்கு நான் எப்பவும் தலைகள் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி மரத்தில் விழுந்து கருகி போன இலைகளை சேகரித்து வச்சு அதை போடுறேன். கண்டிப்பாக இது உரமாகவும் இன்னொன்று நிழலாகவும் கிடக்கும் வாழைக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தழைகள் போடுங்க. இனி மண் போடுறேன் பாருங்கள். மண் ஒரு 4 மண்மட்டி இல்லைன்னா 5 மண்மட்டி. தேவையில்லாமல் மண் மூட்டில் போடக்கூடாது. இனி தண்ணி ஊற்றும்போது அந்த நம்ம மூட்டோட கண்ணாடி மண்டை வெளியே தெரியும். அந்த டைமில் வேணால் தேவைக்கு கொஞ்சம் மண் போட்டு கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு தண்ணி ஊற்றுறது இல்லை. நான் 2 நாள் கழிச்சு தான் தண்ணி ஊற்றுவேன். உரம் கருகின இலைகள் போட்டிருக்கிறதுல சிதறாமல் தண்ணி ஊற்றுங்க 2-3 நாளைக்கு. மொத்த வாழைக்கு உரம் போட்ட கவரமா வாழையோட ஓடையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஓடையில் ஓரத்தில் நிற்கக்கூடிய புல்லுகளை எல்லாம் வெட்டுங்க. அந்த புல்லுகளை எடுத்து வாழைக்கு மூட்டில் போட்டால் போதும். 2 நாளில் கருகிரும். அப்புறம் தண்ணி ஊற்றலாம். இந்த புல்லை செத்தி விட்டுருங்க. லைட்டாக அங்கேயாவது மேடா தண்ணி வராத இடம் இருந்தால் அப்படியே எடுத்து அந்த சேரை கொஞ்சம் கொறி விட்டுருங்க. இங்கே வாழைக்கு 2வது உரம் போட்டு பார்த்தீங்க. நான் அதை 2வது பூச்சி மருந்து அடிக்கிறேன். இந்த பூச்சி மருந்து பாருங்க எவ்வளவு பறந்து போகுதுன்னு பாருங்க. நீங்க மாஸ்க் வச்சுங்க இல்லைன்னா ஹெல்மெட் வச்சுங்கன்னா உயரத்துல கண்ணுல எல்லாம் படும். அது ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால ரொம்ப சேஃப்டியா வாழைக்கு உயரத்துக்கெல்லாம் மருந்தடிக்கும் அடிங்க. வாழைக்கு 2 உரம் போட்ட பார்த்தீங்க. இதை வரைக்கும் 3வது உரம் வைக்கிறதுக்கு வாழை ரெடியாக நிற்கிது. அந்த 2 உரம் வச்சதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த வாழையோட இதை வாழை போல எம்போம். இது இப்படி அடர்ந்து போகக்கூடாது. இது இப்படி அடர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம வெங்காயம் எப்படி தோல் உரிச்சு அப்படி போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படி வாழை பலம் இருக்காது. அதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கிறது தென்னை மரத்தோட ஓலையிலேருந்து எடுத்த இலக்கம்பம். அதை எடுத்தேன். அது வச்சு லைட்டாக இப்படி கட்டி விடுங்க. இங்கே எதுவும் எடுத்து வேணாலும் கட்டுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட்ட வேணாம். ஏன்னா வாழைக்கு சத்து பொருட்கள் போக்குவரத்து போகிறதுக்கு தடை பண்ணக்கூடாது. அப்படி என்ன ஆச்சுன்னா அப்புறமா அதை கட் பண்ணி விட்டுறணும். உரம் வச்சு அப்புறமா அந்த வாழையோட இலைகள் கலண்டு போகாமல் கட்டு போட்ட பார்த்தீங்க. இப்போ நான் 3வது உரம் வைக்க வரேன். 3வது உரத்தோட வளர்ச்சி பருவத்தை பாருங்கள். அன்னைக்கு போட்ட கட்ட பாருங்க. அப்புறமா இது மாதிரி முறிஞ்சு கிடக்கக்கூடிய இலைகளை கீழே இருந்து மேல் பக்கமாக இப்படி அறுத்து எடுத்துருங்க. அதை கெட்டு போட்ட பாருங்க அப்படி இருக்குது. இப்போது அது பார்த்துக்கணும். அது டைட் ஆச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுறணும். இனி ஒரு வாரம் கழித்து இது அப்படியே அறுத்து விட்டுடலாம். ஓகே, நான் இப்போ இதுக்கு உரம் போட போகிறேன். உரம் போடுறதுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இலைகள், பழைய இலைகள், வாடின இலைகள் மொத்தமாக அறுத்து எடுத்துருவோம். இனி இதை பாருங்க கன்றுகள் வந்துருக்கு. அந்த கன்றுகள் இப்போ நிற்கட்டும். அடுத்த உரத்துக்கு நமக்கு அதை அறுக்க வேண்டியிருக்கும். இப்போ மெல்ல லைட்டாக மூடு விட பாருங்க. மெல்ல தொட்ட உடனே ஒரு வேர் வெளியே கட் ஆகிடுச்சு. தான் பாருங்கள், வேர் கட் ஆகக்கூடாது. மெல்ல மூடு தோணுன பார்த்தீங்க. நீ சாணி போடுறேன். 2வது உரத்துக்கு அரை குட்டை சாணி போட்ட பார்த்தீங்க. இப்போ ஒரு காக்குட்டை அளவாவது போடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 கையால் இப்படி எடுத்து ஒரு 4 படி 5 படி குறையாமல் போடுங்க. ரசாயன உரம் எடுத்துருக்க பாருங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான உரம். கடலை புண்ணாக்கு, எலும்புத்தூள், வேப்ப புண்ணாக்கு, பாக்டம்பாசு, பொட்டாசு, யூரியா 5 உரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கூடவே கொஞ்சம் ரெஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 படி அளவுக்கு மூட்டிலேருந்து 1 அடி தூரத்து போட. மூடு சேராமல் இந்த மாதிரி போடுங்க. ஓகே, உரம் போட்டாச்சு. 2 வாட்டி நான் நிழலுக்காக கருகி விழுந்த இலைகளை போட்ட பார்த்தீங்க. இனி நமக்கு இந்த வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலைகளை வெட்டி நிழலாக போடுவோம். புல் ஏதாவது இருந்தாச்சுன்னா வேறு எங்கே கிடைச்சா அதே மாதிரி போடுங்க. புல்லெல்லாம் போட்டாச்சு. மண் அணையல்
ஒரு 7-8 மண்மட்டி மண் போடணும். இந்த மூட்டு பகுதியிலையும் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் வாழைக்கு பலம் கொடுக்கறதுக்காக. மூணாவது உரம் போட்டாச்சு. பார்த்தீங்க இப்போ வந்து ஓடையில் புல் அது வந்து நல்லா தான் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஓரப்பகுதியில் கொஞ்சமாக ஓடையில் மண் எடுத்து ஒட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணி போக்குவரவுக்கு வித்தியாசமாக மேடு பள்ளமாக இருந்தால் கூட ஓடையிலேருந்து மண் கொஞ்சம் எடுத்து இப்படி ஒட்டி விடுங்க. இங்கே 3வது உரம் போட்ட பார்த்தீங்க, வாழை கொஞ்சம் வளர்ந்துருச்சு பாருங்கள். நான் 3வது பூச்சி மருந்து தெளிக்கிறேன். கண்டிப்பாக சேஃப்டியாக அடிங்க. 2 பக்கமும் சுற்றி மேலே அத்தமுறை அடிங்க. ஏன்னா இனி வந்து புழு தாக்குதல் வர வாய்ப்பு இருக்குது. நான் வாழைக்கு 4வது உரம் வைக்க போகிறேன். அந்த வாழையோட வளர்ச்சி பருவத்தை பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு இது ஒடிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த இலைகளை எல்லாம் கட் பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி அறுக்கும்போது கீழே இருந்து மேலே பார்த்து இப்படி அறுத்துருங்க. அப்புறம் வாழை முளைச்சி நிற்கக்கூடிய கண்டுகளை கட் பண்ணி விடுங்க. பழைய கருகின தடைகள் எல்லாமே எடுத்து சுத்தமாக கண்டுகள் எல்லாம் அறுத்துடுவோம். இனி மெல்லமாக சிலவங்க ஆளுங்க தோண்ட மாட்டாங்க, அளவு ஒருத்தரம் தோண்டலை, இருந்தாலும் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் கொஞ்சம் எடுக்கிறோம். அந்த மண்ணை எடுத்து இந்த மூட்டில் போடுவோம். இதை பாருங்க, புல்லுகள் இருந்ததுன்னா அந்த புல்லுகளை வெட்டி மாற்றிடுங்க. ஓகே, உரம் போடுறேன் பாருங்கள். உரம் முதல்ல கொஞ்சம் ஹெவியாக நல்லா போட்டேன். இப்போ வந்து பாக்டம்பாஸு, பொட்டாசு, யூரியா, கடலை புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். மூடு சேராமல் 2 இப்படி போடுங்க. ஒரு 150 கிராம் குறையாமல் போடலாம். இந்த சாணி உரம் எப்போவுமே கண்டிப்பாக நான் போடுவேன், நீங்களும் போடுங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பிடி உரம் போடுங்க. ஒரு மூடு வாழையிலிருந்து தான் எவ்வளவு அந்த வேஸ்ட் வெட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த இலைகளெல்லாம் அதை எடுத்து இதுக்கே உரமாக போடுவோம். இனி இடையிலிருந்து ரொம்ப ஆழப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் மெல்லமாக மண் வெட்டி மூடிடுவோம். வாழைக்கு மூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் மண் போட்டிருக்கிறேன், இருந்தும் கொஞ்சம் கண்டிப்பாக மண் போடணும். இந்த இடத்த இப்படி ரவுண்டாக வச்சு இப்படி மண் எடுங்க. ஏன்னா இனி இந்த இடையிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும் இந்த இடத்துலலாம் தண்ணி கட்டி தின்னு வாழைக்கு நல்ல பதம் கிடைக்கும். அதனால் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் மண் எடுத்து வேணால் ஒட்டி வச்சுக்கலாம். கூம்பு வந்துச்சு பாருங்கள். 4 உரம் போட்டேன், வாழை குலைச்சிருச்சு, கூம்பு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பூச்சி தாக்குதல் ஏற்படும். அதுக்காக கண்டிப்பாக பூச்சி மருந்து அளிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கருகி போன இலைகள் இருந்துன்னா அப்படியே எல்லாத்தையும் அறுத்து மாற்றிடுங்க. கண்டிப்பாக அந்த வாழை பூ வரக்கூடிய டைமில் கண்டிப்பாக பூச்சி மருந்து இல்லைங்க. ஏன்னா அதுலேருந்து பூ வந்து அந்த கூம்பாகி காய்கள் விரியக்கூடிய டைமில் ஒரு வாசனை வரும். அந்த டைமில் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் ஏற்படும். இந்த புழுக்கள் வந்து இதுக்கு தாக்குதல் பண்ணி இதுலேருந்து சளி மாதிரி ஒரு திரவம் வெளியே வர ஆரம்பிக்குது. அது வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த 3-4வது பூச்சி மருந்து கண்டிப்பாக தெளிக்கணும். அப்படியே மூடு வரைக்கும் அடித்து விடுங்க. பாருங்கள், இந்த கூம்பு மீண்டும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு, இந்த கூம்பு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து அப்படியே சரிஞ்சிருச்சு. இனி இதுலேருந்து படலை விரிய ஆரம்பிக்கும். இந்த படலை விரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1, 2, 3, 4 வரை இப்போ நமக்கு தெரியக்கூடிய அளவில் விரிஞ்சிருச்சு. பாருங்கள், சீப்புகள் நிறைய விரிய ஆரம்பிச்சு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, இந்த பக்கம் 6, இது 7. அதாவது ஏற்ற வாழையில் வந்து 7 சீப்பு வாழையில் வந்து பெரிய கொலை. நம்ம பழம் வாங்கி சாப்பிடுவோம். அது பூ எப்படி பிரியும்னு நான் அருமையாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொத்த படலையும் விரிஞ்சாச்சு. இந்த பூவை வந்து ஒடிக்கக்கூடிய
டைம் ஆயிடுச்சு. அதாவது வந்து இந்த படலை விரிஞ்சு இந்த மாதிரி பொய்ப்பூ விரியும். அதில் வந்து 3-4 பொய்ப்பூ விரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இந்த கூம்பை ஒடிச்சு விடணும். வாழைக்கு குலைச்சி கூம்பிடிச்சது பார்த்தீங்க. இதை பாருங்கள், மீண்டும் அந்த வாழைக்காய் வளர ஆரம்பிச்சு பாருங்கள். இனி நமக்கு இதில் செய்ய வேண்டிய பாருங்கள், இந்த பச்சை பசையில் இருந்த இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி அந்த இலைகளை எல்லாம் வெட்டி வாழையை சுத்தப்படுத்தி விடணும். கறி நிற்கக்கூடிய இலைகள் எல்லாம் இருக்கிறேன் வரைக்கும் பாருங்கள். இந்த எவ்வளோ தூரம் பழுத்திருக்கோ அந்த அளவுக்கு கீழே இருந்து மேலே வரங்க. இந்த மாதிரி மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வாழையை சுத்தப்படுத்தி வச்சுங்க. அப்போ தான் பூச்சி தாக்கல் ஏற்பட்டால் அது நமக்கு தெரியும். எப்போ வாழை தோட்டம் வந்து சுத்தமாக இருக்கட்டும். வாழைக்கு கூம்பிடிச்சது பார்த்தீங்க. நான் இப்போ வாழையை கட்டுப்பட போகிறேன். அதுக்காக ஏணி முதல்ல ஏணியை ரொம்ப சரிவாக இப்படி சாரக்கூடாது. ஏணியை வாழையோட சேர்த்தே சாருங்க. ஏறும்போ ஒரு கையால் இப்படி வாழையை பிடிச்சிக்கிட்டே இறங்க. ஏறி மேலே வந்து பாருங்க, வழக்கம் எல்லாத்தவங்க ஏற வேணாம். இந்த மாதிரி கால் போட்டு கையை ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு அந்த கழுத்து பகுதியை கயிறு போட்டு கட்டி விடுங்க. ஓகே, கட்டியாச்சு. இனி இந்த கயிறு எந்த பகுதி கட்டணுமோ அந்த பகுதி கணக்கு பண்ணி ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டுருவோம். கட்டு போடுறது வந்து அடுத்த தலைமுறைக்கு நிற்கக்கூடிய பெரிய வாழைக்கண்ணில் கட்டு போடக்கூடாது. இதை இன்னொரு சின்ன கண்டில் கட்டு போடுங்க. 3 கட்டு போடுறது நல்லது. நான் இப்போ 2 கட்டு தான் போடுறேன். வாழை குலைச்சி கூம்பிடிச்செல்லாம் பார்த்தீங்க 4 உரம் போட்டிருந்தேன். இப்போ கடைசி 5வது உரம் போட போகிறேன். அந்த கொலையோட வளர்ச்சி பருவத்தை பாருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மூட்டில் நிற்கக்கூடிய பழைய கருகின இலைகளெல்லாம் அறுத்து கிளீன் பண்ணி ஏற்கனவே விட்டுருக்கிறேன். இப்போ நிற்கக்கூடிய கண்டுகளை எல்லாம் அறுத்து மாற்றுங்க. ஒரு கண்டு விட வேண்டாம். நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த வாட்டி இதில் விடக்கூடிய கண்டை அடுத்து கொலை வெட்டுமா தேர்வு பண்ணலாம். இப்போ லைட்டாக மண்ணை கொஞ்சம் தோண்டுங்க. வேறு எதுவும் அறக்கூடாது. பாக்டம்பாஸ், பொட்டாஸ், யூரியா 3 உரம் சேர்ந்த உரத்தை எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 படி 2 படி போடுங்க. கூடவே கடைசி உரத்து யாரும் சாணி உரம் எல்லாம் போட மாட்டாங்க. சாணி கோழிக்காட்டம் போட நான் போடுறேன். ஏன்னா இதே இதுல இருந்து ஒரு கண்டு விட்டு அடுத்த வாட்டி மீண்டும் வளர வச்சு கொலை வெட்டணும். அதனால இனி நாம வெட்டி போட்ட அந்த பழைய கருகின இலையும் தடைகளும் எல்லாம் எடுத்து மூட்டில் போடுவோம். சரி, போட்டாச்சு. இனி இதுக்கு மேலே மண் போடுவோம். கொஞ்சம் அதிகமாக போடணும்னா மூட்டுக்கு பலம் கிடைக்கணும்ல, அதை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இந்த மாதிரி ரவுண்டு வச்சு ஓகே மண் போட்டாச்சு. உரம்பட்டை பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, வாழைக்கு கயிறு என்ன பார்த்தீங்க, அந்த புதிய கயிறு கட்டினா எப்போவுமே அது ஒரு வாரத்தில் நம்ம லூஸ் ஆயிரும். அதுக்காக ஒரு 10 நாள் கழிச்சு அதை அவுத்துக்கிட்டு திருப்பி கட்டுங்க. டெம்பர் பண்ணி கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப இழுத்து வாழையை நுமுக்கக்கூடாது. எந்த நிலையில வாழை நிற்குதோ அதே அளவில் நிற்கட்டும். கயிறில் இருக்கக்கூடிய லூஸ் மட்டும் குறைச்சா போதும். பாருங்க, வாழை கொலைக்கு முதல்ல பச்சை பசையில் நின்று இப்போ கொஞ்சம் ஒரு வாடல் மாதிரி ஆகிட்டு பாருங்க. இந்த கொலையை நீங்க பாருங்க, அது ஒரு 6 சீப்பு கொலை, பெரிய கொலை. ஆனா அது வந்து விளையிற மாதிரி உருள ஆரம்பிச்சு. இப்பெல்லாம் அது பச்சையா நிற்க வேண்டியது. இது காய் பறிக்கிற மாதிரி தெரியல. காய் நல்லா பறித்தாதான் நமக்கு அது நல்ல பலன் கிடைக்கும். விளையிறதுக்கு ஒரு மாத டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வாடல் விழுந்துருச்சு, கொலைகள் ஒடிய ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ நான் என்னோட தோட்டம் இப்போ கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். அந்த கருகின இலையெல்லாம் விழுந்து அப்படியே தெரியுது பாருங்க. இனி இந்த கருகின இலையில எல்லாம் வெட்டிக்கிட்டு ஒரு பூச்சி மருந்து அடிக்கலான்னு இருக்கிறேன். பூச்சி மருந்து அடிக்கிற முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கருகின இலைகளையும் நான் கருகின இலையெல்லாம் அறுத்து சுத்தப்படுத்தி விட்டுருக்கேன் பாருங்க. இப்போ நான் ஏன் பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு பாருங்க. இந்த புழு விழுந்து அந்த திரவம் கட்டையாக நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சளி மாதிரி வந்து தள்ளி இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கண்டறிஞ்சு தெளிக்கணும். இல்லைன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து தெளிக்கிறது நல்லது. இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் புழு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்டாக எடுக்காதீங்க. ஏன்னா
வாழை கொலை விளைஞ்சிக்கிட்டே இருக்கும்போ அந்த வாழை வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கும், வாடல் விழுந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே என் வாழையில இப்போ வாடல் விழுந்துருச்சு. இந்த டயத்துல நீங்க ஒரு 2 மில்லியை எடுங்க. ஏன்னா இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு 2 நாள் கழிச்சு வேணா இந்த புழுக்கள் மாறல, ஏன்னா 2 நாள் கழிச்சு அடிங்க, 1 வாரம் கழிச்சு அடிங்க. ஆனா அடிக்கும்போ ரொம்ப 2 மில்லி அளவுக்கு எடுத்து அடிங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த மாதிரி மாறி மாறி 2 பக்கம் நின்றுட்டு அடிங்க. கொலை வெட்டுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் நோய் வந்துருச்சுன்னா பூச்சி மருந்து தெளிச்சா பார்த்தீங்க. இதை பாருங்க, கொலை இனியும் 1 மாசம் என்னாச்சுன்னா நல்லா பருத்து வளரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வாடல் நோய் வந்துருச்சு. வாடல் நோய்னால பாருங்க எல்லாம் ஒடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, எல்லாம் பெரிய கொலைகள். இந்த கொலையை பாருங்க, உண்மையா 7 சீப்புக்கு மேல உண்டு. பெரிய கொலைங்க. சத்தியமா ஒரு 15 நாள் இருந்தாச்சுன்னா இந்த கொலையோட வளர்ச்சி வேற லெவலு. ஓகே, பரவாயில்ல, இருந்து நான் வெட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஆகிட்டேன், வெட்டுறேன். நான் ஒடிஞ்சு விழுந்த வாழை கொலைகளில் வெட்டின பார்த்தீங்க, நிறைய ஒடிவானேன்னா இங்கே சில வாழைகளுக்கு ஊனுக்கு போட்டேன், கொஞ்சம் கூட பலமாக நிற்கிறதுக்காக. நான் இப்போ என்னோட ஊரில் உள்ள வழக்கப்படி நாங்கள் எப்படி ஏற்ற வாழையில் கொலை வெட்டுவோமோ அது மாதிரி நான் கொலை வெட்டுறேன் பாருங்க ஏறி. நீங்கள் பழக்கம் இல்லாத தயவு செய்து ட்ரை பண்ணக்கூடாது. இந்த காயோட நீளத்தை பாருங்க, ஒரு 1.25 அடி இருக்கும் பாருங்க. பெரிய கொலை. இது பார்டர் விழாம இருந்தாச்சுன்னா 20 கிலோ தாண்டி இருக்கும். இருந்தும் அது ஒரு கொலையில நான் உங்களுக்கு எடை போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, 12,450 இருக்கு. ஏத்த வாழை நட்டு கண்டு நடுல இருந்து இறுதி வரைக்கும் கொலை வெட்டுறத பார்த்தீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையாக சொன்ன போனால் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமான ஒரு விவசாயம் தான். இப்போ நீங்கள் ஒடிஞ்சு கிடக்க பார்த்தீங்க, இல்லைன்னா எனக்கு இரட்டி லாபம் கிடைக்க பார்த்து நல்ல விலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விவசாயம் சம்பந்தமான எனக்கு தெரிஞ்ச வீடியோக்கள் கண்டிப்பாக தான் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எந்த வகையிலாவது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, என்னோட வீடியோ பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய் பாய்.